அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். குரு பகவான் உச்சம் பெறுவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியாக இருக்கிறார். ராசிக்கு சமமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சுக்கிரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு பகவான். இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில், சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவேதான் குரு பகவான் உச்சம் பெறும் இந்த தருணம் உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைந்திருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேளையாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெறுவது என்பது மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சாதகமான கிரகமாக இருந்தாலும் சரி, சாதகமற்ற கிரகமாக இருந்தாலும் சரி, மனித வாழ்வில் அதிரடியான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது உச்சபலம் என்ற ஒரு அமைப்பு தான். எனவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் அவசியமாக அலட்சியமில்லாமல் கட்டாயமாக பல விஷயங்களை பார்த்து செய்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பொதுவாக நீச்சம் பெறும்போது வலு விளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீச்சம் பெறும்போது நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சற்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உருவாகலாம். அதே சமயம் ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான வாய்ப்புகளும் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். அதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் தருணம் என்பது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நவ கிரகங்களிலே சனி, ராகு, கேது, சுக்கிரன், சந்திரன் என எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. குரு பகவான் தனது பார்வையில் சில கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் குரு பகவானை பார்க்கின்றனர். எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிக சிறப்பான ஒருவராக நிச்சயமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான். எனவேதான் அவருடைய சிறு நகர்வும் சிறு பெயர்ச்சியும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தனது உச்ச வீட்டில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது சொந்த நட்சத்திரத்திலும் வலம் பெறுகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் ஜென்மம், அஷ்டமம் ஆகிய இடங்களில் வலம் வந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ ஏற்படாது. அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர பாதிப்பு நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போதுதான் ராமர் வனவாசம் சென்றாலும்
கூட அவர் அவதரித்த தருணம் என்பதும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருக்கும் போதுதான். எனவே ஜென்மராசியில் குரு, அஷ்டமத்தில் குரு என்றாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தும் போது நிறைந்த நன்மை தேடி வரும். அதை காட்டிலும் சற்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 3, 6, 10, 12 ஆகிய இடங்களில் உண்டு. நடுநிலையான பலன்களை இந்த இடங்கள் சந்திக்கும். 4, 7 ஆகிய இடங்களில் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடும். அவை அனைத்தையும் காட்டிலும் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி, நன்மை நிறைந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான நன்மைகளையும் குரு பகவான் இந்த இடங்களில் வலம் வரும்போது அள்ளி கொடுப்பாருங்க. இப்படி குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து சற்று பலன்கள் மாறினாலும் கூட பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளை என்பது நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் குரு பகவான் குடும்பத்தில் மட்டும் அதிகாரம் செலுத்தவில்லை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் தனது ஆளுமையை செலுத்துகிறார். ஆசானாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அபரிவிதமாக குரு பகவானிடமிருந்து கிடைப்பதால் குரு பகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் லாபாதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட லாபாதிபதியாக இருப்பதால் அவர் உச்சம் பெறுவது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் என்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த மன கவலைகள், குழப்பங்கள் தானாக விலக போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெற துவங்கியதிலிருந்தே மனதில் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்வதால் பல காரியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் தருணமும் கிடைக்கிறது. மன சஞ்சலம் இந்த தருணத்தில் நீங்குவதால் தெளிவு பிறப்பதோடு வார்த்தைகள்ல அதிக கவனமும் வீரியத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மன உறுதியுடன் திடகாத்திரமாக பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப பிரச்சனைகளை மெல்லியமாக துணிச்சலுடன் எதிர்கொள்வதால் பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம், உத்தரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு பல வகையில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சூரமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சிறு முயற்சி கூட தொழில்துறை, வியாபாரத்துறையில் தானாக நடக்க போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் மிகவும் சிறப்பாக ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய வேளையில் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் மிக சிறப்பாக உச்சம் பெற்றிருப்பது தனஸ்தானத்திலிருந்து அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த
வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பெரிய அளவிலான தடை தாமதம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக இந்த வேளையில் கைகூடுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.